தொழிற்சாலைகள் தான் வரணும் அப்படின்னா இது போட்டி போட்டுக்கிட்டு வந்துச்சு அம்மா இருந்தப்ப. காரணம் என்னன்னா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருந்துச்சு அப்போ. இன்னொன்னு மின்சாரம் தடை இல்லாம கிடைச்சது அப்போ. இப்ப ரெண்டுத்துக்குமே வழி இல்லை தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது பெரிய கம்பெனிகள் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஒண்ணு அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, அங்கதான் தமிழ்நாட்டிலே அதிக தொழிற்சாலைகள் உள்ள இடம். முதல்ல ஸ்ரீபெரும்புதூர், ரெண்டாவது ஓசூர், இப்படிதான் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா அப்பா எம்பி ஸ்ரீபெரும்புதூருக்கு திமுகல, பையன் தொழில்துறை மந்திரி. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் போய் வசூல், அவங்க எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க. நீங்க கரண்டை ஏத்திட்டீங்க, ஸ்டேஜ் சார்ஜ்னு ஒண்ணு ஏத்துறீங்க. அவங்க இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதையும் போய் கெடுக்குறீங்க. உங்களால வேலையும் கொடுக்க முடியல, ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் கூட்டு போட வைக்கிறீங்க. இதுதான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அம்மா இருக்கும்போது வரும்போது எல்லா கம்பெனியும் ஃபாரின் கம்பெனி வரும், வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடு பண்ண வருவாங்க. அப்ப அம்மா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா அதிகாரியும் கோட்டையில கூட்டு உட்கார வச்சு அது சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் உட்கார வச்சு நேரடியா சொல்லிடுவாங்க, 30 நாளுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருங்க, அவங்க வேலையை ஆரம்பிக்கட்டும். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த கம்பெனி ஓனரை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கவருக்கு முதல்ல உங்களுக்கு தேவைப்படுற வேலை ஆட்களை தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு முன்னுரிமை. அதனாலதான் அந்த கம்பெனிகள் எல்லாம் வேலை பார்க்கறாங்க. கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் உரிய சீட்டு பெல்ட்ல இருந்து நம்ம உலகத்துல இருந்து தான் போகுது, உலகம் பூரா போகுது. அதுல வந்து 6000 பேரு 8000 பேருன்னு ஒரு 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைங்க எல்லாம் போய் வேலை செய்யுது. வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அம்மா தனியாவே அவங்களுக்கு ஹாஸ்டல் வசதி தனியா பிரைவேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க தங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும்னு. இதெல்லாம் செஞ்சது அம்மா. சும்மா நீங்க ஊருக்கு ஊரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு அரசாங்க பணத்துல உங்க கச்சை வளர்க்கறதுக்கு உண்டான மீட்டிங் தான் 5 வருஷம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்காக எந்த வேலையும் பண்ணல இந்த திமுக அரசாங்கம். இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய படிச்சவங்களும் இருப்பீங்க, இங்க பாமர மக்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவாதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து செய்யணும். எப்போதுமே ஒண்ணு, துரோகிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி கொடுக்க கூடாது. எதிரிய நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, திமுக சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. திருந்தின பாடு இல்ல, அவங்க மக்களை ஏமாத்தி பழச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வழிவிடக்கூடாது.